இங்க ஒருத்தர் ரோட்ல இருக்க பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா போடுறான். அதை பார்த்து இந்த பிச்சைக்காரரு இது கனவா நனவான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 1 ரூபா இருந்தா போதும், இனிமேல் நான் பிச்சை எடுக்க தேவையில்ல, வீடு வாங்கி செட்டில் ஆக போறேன்னு சொல்றாரு. அதை கேக்குறவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி, சரி ஏதோ பசியில பைத்தியமாயிட்டான்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறலான்னு போறான். அங்க போய் 1 ரூபாயை காட்டினதும், நீங்க ஏன் பஸ்ல வாரீங்க, இந்த 1 ரூபா வச்சுட்டு நீங்க புது காரே வாங்கிட்டு வரலாம்ல அப்படிங்காரு. இந்த பஸ்ல இருக்கவங்களும் பணக்கார திமுறை இங்க வந்து காட்டுறான் பாரு, எல்லாம் அவனை போட்டு வைறாங்க. போய் அவனுக்கு எதுவும் புரியாம பஸ் விட்டு கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் ஒரு ஏடிஎம்க்கு போய் 300 ரூபா பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் போறான். இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் ஏடிஎம்ல எடுக்க முடியாதுன்னு வருது. சரின்னு டைரக்டா பேங்க்கு போறான். அங்க பெரிய கியூவே நிக்குது. அப்போ தெரியாம 100 ரூபாயை கீழே போட்டுறான். அந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு லேடி 100 ரூபா பணத்தை பார்த்துட்டு, இவ்வளவு பணம் வச்சிருக்க நீங்க ஏன் கியூல நிக்கீங்க கேக்குது. அப்போதான் இவன் 300 ரூபா காசு எடுத்ததுக்காண்டி வந்தான்னு சொல்றான். அதை கேட்டதை எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. உடனே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மேனேஜரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவனும் 300 ரூபா காசுக்கு எதுக்கிட்ட இப்படி ரியாக்ட் பண்றாங்க பாக்கான். இந்த பேங்க் மேனேஜர் போலீஸ் பாதுகாப்போட இவனை பார்க்க வராரு. அதை பார்த்தது இவனே பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் எனக்கு 300 ரூபா பணம் வேணும் கேக்குறான். இவ்வளவு பெரிய விஐபி எங்க பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கதே எங்களுக்கு பெருமைன்னு சொல்றான். அந்த 300 ரூபா பணத்தை 3 சுட்கேஸ்ல வந்து கொடுக்காரு. ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பான். அந்த கேப்ல இந்த உலகமே தலைகீழ மாறிடுது. இப்படி மாறினக்கு அப்புறம் பணத்தோட மதிப்பு 99.99% மதிப்பு குறைஞ்சிருது. 1 ரூபா இருந்தா ஒரு வீடு வாங்கிடலாம், 5 ரூபா இருந்தா ஒரு ரோல்ஸ் ராய்ஸே வாங்கிடலாம். ஸோ இவனுக்கும் அது தெரிஞ்சிருது. அதனால அந்த 300 ரூபா பணத்தை சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். இந்த மாதிரி உலகம் மாறுச்சுன்னா எத்தனை பேர் எத்தனை ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குவீங்கன்னு சொல்லுங்க.